ஸோ என்ன நிறைய கான்ட்ராக்ட், இப்போ இன்சூரன்ஸ்னாவே ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் நடுவில் இருக்கிற கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், அதுதான் நம்ம படித்தோம். அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். குட் ஃபெய்த்னாக்கா ஒருத்தங்க மேலே நம்ம வச்சுருக்க நல்ல மரியாதை தான் குட் ஃபெய்த்து, குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் ஆர் த கான்ட்ராக்ட் ஆஃப் மியூச்சுவல் அண்ட் கான்ஃபிடன்ஸ். Both parties to the contract, either the insured and the insured, must disclose all relevant information to each other. ஸோ இன்சூரன்ஸுங்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். இதில் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்பணும், அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உண்மையான விஷயம்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The insurer must honor all the promises made in the policies. Intentional withholding of information invalidates the contract. For example, while entering into the contract of life insurance, the insured must declare to the insurance company if he is suffering from any disease that may be life-threatening. If he fails to do so, and afterwards it is established that he insured suffering from a disease which was the cause of his death, then the insurance company shall not be liable to pay any claim. இப்போ இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு கம்பெனிக்கிட்ட அந்த இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க அந்த கம்பெனிக்கிட்ட ஃபுல் உண்மையான டீட்டெயில்ஸ் சொல்லணும். சப்போஸ் இன்சூரன்ஸ் பண்ணும்போது அவங்க அந்த பாலிசி எடுக்கும்போது ஏதாவது அவங்களுக்கு வியாதி இருக்கா, ஏதாவது ஒரு பழக்கம், அதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அந்த மாதிரி ஏதாவது அடிக்ஷன் இருக்கா, இதெல்லாமே அவங்க ஓப்பனாக சொல்லணும். இல்லாட்டி என்ன ஆகுனாக்கா அவங்க மறைச்சிட்டாங்கனாக்கா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதாவது டெத் ஆச்சுனாக்கா இது மூலமாக, சப்போஸ் அவங்க மறைச்சி வச்சுருக்க மூலமாக டிசீஸ் மூலமாக டெத் ஆச்சுனாக்கா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது. ஸோ இதுதான் வெளிப்படையாக இருக்கணுங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். இட் மீன்ஸ் ஃபினான்ஷியல் அண்ட் pecuniary interest in the subject matters of insurance. It means that if there is a loss due to the damage of insured property or to the assured life, it will be the personal loss of the insured. A person has insurable interest in the property of life insured if he stands to gain from its existence or lose financially from damage or destruction. In case of life insurance, a person taking the policy must have insurable interest at the time of taking the policy. For example, a man can take life insurance policy in the name of his wife, and if later they get divorced, this will not affect the insurance contract because the man has had